ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்மளோட பொது தமிழில் கொடுத்துருக்க எங்கள் தாய் பாட்டோட விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எழுதுனவங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஃபஸ்ட்டு இந்த பாடல் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பாரத சமுதாயத்தில் வாழ்கிற மக்களோட பொது உடைமை கொள்கை பற்றினது தான் இந்த பாடல். பாரத சமுதாயன்ற தலைப்பில் பாரதியார் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, பாரத நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லோரையும் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. அடுத்து பாரத சமுதாயம் எப்போவுமே வெற்றி பாதையை மட்டுமே நோக்கி செல்லும் அப்படின்றத ஜெய ஜெய அப்படின்றத சொல்லி கூறுறாரு. அடுத்து பொது உடைமை கொள்கைன்னு பார்த்திங்கன்னா, பாரதியாருக்கு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த 30 கோடி மக்களுமே பொது உடைமை கொள்கையை பின்பற்றணும் அப்படின்றது தான் அவரோட ஒரே விருப்பம். அந்த கொள்கையை பின்பற்றினா அந்த சமுதாயம் ஒப்பில்லாத சமுதாயமாக உலகத்திற்கு ஒரு புதுமையான சமுதாயமாக விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாரு. அடுத்து பொது உடைமை கொள்கையை பின்பற்றினா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட உணவை தட்டி பறித்து உண்ணும் வழக்கம் இருக்காது அப்படின்னும், ஒரு மனுஷனை துன்பப்படுத்தி தான் மட்டும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற பழக்கம் இருக்காது எனவும் கூறுறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பாரத சமுதாயம் ஒரு இயற்கை வளம் நிறைந்த நாடு. நம்மளோட நாடு முழுவதுமே கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி இருக்குது. அப்புறம் எதுக்காக ஒரு மனுஷனோடைய உணவை இன்னொரு மனுஷன் பறித்து சாப்பிட்ணுன்ற வழக்கம் இருக்கணும்? அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனி மனுஷன் ஒருவன் உணவில்லை, இல்லை நாட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த உலகத்தையே அழிக்கணும் அப்படின்ற ஒரு விதியை நாமளே புதுசாக உருவாக்கி அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இறை தத்துவம், அதாவது எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் அப்படின்றது இறை தத்துவம். இப்படி இருக்கும்போது எதனால் சாதி இனம் மதம்ன்ற கட்டுகள் இருக்கணும்? அதெல்லாம் இருக்க தேவையில்லை. அந்த கட்டுகளெல்லாம் நம்ம அறுத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பாரதியோட கணவனும் கூறுறாரு. அடுத்து மக்கள் அனைவரும் மன அமைதியோடு வாழ்ந்து இறைவனை அடைகின்ற வழி இந்தியா உலகத்துக்கே கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்திய நாட்டில் என்னதான் சாதி மதம் இனம்ன்றது வெவ்வேறாக இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்தாலும், ஆனால் மனசளவில் எல்லாருமே இங்கே வாழ்கிற மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து இந்த இந்திய நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லோருமே அவங்களோட சுதந்திர மனப்போக்கோட அவங்களோட வாழ்க்கையை அவங்களே தீர்மானிக்கிற மனநிலையில் கொண்டவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வாழ்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களே மன்னர்களாக எண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் இந்த பாடலோட விளக்கம். நன்றி.